ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி நெய் காய்ச்சிறேன். ஏற்கனவே நெய் காய்ச்சின வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேனா, அது ஆல்ரெடி ரெடியாக இருந்ததை தான் நான் உங்களுக்கு போட்டேனா. நான் இன்றைக்கி நான் செய்கிறதே உங்களுக்கு அப்படியே லைவாக எடுத்து போடுறேன். எனக்கு நெய் முடிஞ்சிட்டுது. ஸோ அப்போ எனக்கு நெய் வேணும், அதனால் நான் இன்றைக்கி காய்ச்சிறேன். பாருங்கள் எப்படி காய்ச்சிறேன்னு சொன்னால், இந்த பாருங்கள் இப்படி மேலே நுரையாக வருது பார்த்தீங்களா, இந்த நுரையாக வர்றதெல்லாம் இப்படி எடுத்து இதில் ஊற்றணும். இது வேஸ்ட்டு. இது இந்த நுரையாக வர்றதெல்லாம் வேஸ்ட். ஓகே, இதை நம்ம எடுத்து இப்படி இதுக்குள்ளே ஊற்றிட்டோம்னா இதை வெளியில் ஊற்றிடலாம். பட் நான் இப்போ செஞ்சுட்டு ப்ரோசஸிங்கில் இருக்கிறதுனால நான் அதை எடுத்து போடுறேன். இந்த நெய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பட்டராக தான் போட்டோம், அது நெய்யாக ரெடி ஆகிட்டு வருது. இந்த மேலே நுரையாக வருது பாருங்கள், இந்த நிறம் ஃபுல்லாக வர்றது ஸ்டொப் ஆகிட்டனாலே உங்களுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சொல்லுவாங்களே, மணல் மணலாய் ரக ரகமாய் வித்தியாசமாய் அப்படின்னு வருமே, அதே மாதிரி சூப்பரான ஒரு ஹோம்மேடு நெய் உங்களுக்கு ரெடி ஆகிடும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், நான் இந்த நெய்யில் தான் இந்த பட்டரில் தான் செய்கிறேன். இந்த பட்டர் எங்கே கிடைக்கும்னு சொன்னால் ஆல்டியில் இருக்கும். £1.99 தான் ஒரு பாக்ஸு. ஒரு பாக்ஸ் 500 கிராம்ஸ். நான் 2.5 கிலோ 5 பாக்ஸ் வாங்கி செஞ்சுருக்கிறேன். இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 months வரும். ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்ற ஒரு திருப்தியிலே இருக்கும். ஸோ நீங்களும் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய உங்களுக்கு பழகிடும். காசும் மிச்சமாயிடும், ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.